தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொன்ன தேவர் திருமகனாரின் ஜெயந்தி விழாவை பாரதிய ஜனதா கட்சியின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் சித்தரங்கதன் அவர்களுடைய தலைமையிலே ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தேவர் திருமகனாருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் திமுக ஆட்சியில் எந்த அளவிற்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற கள ஆய்வை நாங்கள் செய்து வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை, அதே போன்று சார்பு நீதிமன்றம், அதே போன்று இங்கு ஓடக்கூடிய ஆறுகளில் கழிவுநீர் கலக்கக்கூடிய சூழல், இவை அனைத்துமே நாங்கள் பார்வையிடுகிறோம். உண்மையாகவே திமுக ஆட்சி என்பது சொன்ன வாக்குறுதிகளை செய்யாமல் விட்டதோடு இருந்த பயனாளிகளுக்கு கிடைத்த பல்வேறு வசதிகளை பறித்திருக்கிறது என்பதுதான் இந்த அரசு மருத்துவமனையை நாங்கள் பார்க்கும் பொழுது கிடைத்திருக்கிற தகவல். உண்மையாகவே சொன்னால், நான் பேசிக்கொண்டிருக்கிற எனக்கு பின்னால் தெரிகிற இந்த மருத்துவமனை என்பது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர் திரு நல்லக்கண் அவர்களுடைய பெயரை நாங்கள் இந்த மருத்துவமனைக்கு மாற்றுவோம் என்று சொன்னார். ஏன்னா அவர் இந்த மண்ணின் மகன் என்பதனால. ஆனா இன்றைய தேதி வரை மாற்றவே இல்லை. பேரு மாற்றுறதுக்கு என்ன சிரமம்னு தெரியல. கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேரை தெருவிலிருந்து பேனா வரைக்கும் வைக்கிறதுக்கு இதுவரைக்கும் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட ஐயா ஸ்டாலின் தன் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கே மதிப்பளிக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்லாம இந்த மருத்துவமனையை தரம் உயர்த்துவதற்கு 3 கோடி ரூபாய்களுக்கு மேல நான் உயர்த்துவேன் என்று வாக்குறுதி அளித்தார். வழக்கம் போல ஐயா ஸ்டாலின் உருட்டுக்கடை அல்வாவை இங்கும் நிரூபித்திருக்கிறார். 3 கோடி இல்ல, 30,000 கூட ஒதுக்கலை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சார்பு நீதிமன்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழலாம் என்ற சூழல்ல இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் நீதியரசர்களும் அச்சப்பட்டு கொண்டு இந்த நீதிமன்றத்தில் பணி செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. பல்வேறு கோரிக்கைகளை வைத்ததன் விளைவாக 23 கோடி ரூபாய்களை ஒதுக்கி இருக்கிறோம் என்று சொன்ன வாய்ச்சொல் வீரர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு தேதி வரை அந்த சார்பு நீதிமன்றத்தை புதுப்பிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது என்பது ஒரு ஆபத்தான விஷயம் மட்டுமல்ல, நீதிமன்றங்களின் மீது எந்த அளவிற்கு இவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. ஆனால் இந்த நீதிமன்றம் என்பது மகாத்மா காந்தியடிகளில் இருந்து கப்பலோட்டிய தமிழன் வஉசி வரைக்கும் வந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நீதிமன்றம். அதையே இவர்களால் காப்பாற்ற முடியவில்லை என்றால் இனி எதைத்தான் இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்ற கேள்வி எழுகிறது. அது மட்டுமல்லாம ஸ்ரீவைகுண்டம் தொகுதி என்பது வாழை தோப்புக்கள் நிறைய இருந்து வாழை பயிர் செய்யக்கூடிய விவசாயிகள் இருக்கக்கூடிய தொகுதி. ஆனா இன்னைக்கு கொடுமை என்னன்னா, நெல் விவசாயிகள் ஒரு பக்கம் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தஞ்சை டெல்டா மாவட்டங்களில் தென்னை விவசாயிகள் ஒரு பக்கம் கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடியை பார்த்தா வாழை விவசாயிகள் கண்ணீர் வடிக்கிறார்கள். வாழை விவசாயிகளுக்கு குளிர் சாதனத்தினுடைய கிடங்கு அமைத்து தருகிறேன் வாக்குறுதி கொடுத்த ஐயா ஸ்டாலின் அரசு இன்னும் அதை நிறைவேற்றி தரல. இங்க இருக்கக்கூடிய அமிர்தராஜ் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாரு, வாழைக்காயை பவுடர் பண்ற அந்த தொழில்நுட்பத்தை நான் இங்க கொண்டு தருவேன்னு, அதை செய்யல. பாதுகாப்பு கிடங்குகள் இங்க அமைத்து கொடுக்கல. வாழை தொழிலாளர்கள் இன்றைக்கு கண்ணீரோடு இருக்கக்கூடிய நிலையில தான் தூத்துக்குடியினுடைய இந்த சட்டமன்றத்துல, ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்றத்துல பாக்குறோம். அதே போன்று தாமிரபரணி ஆறு, இன்றைக்கு அந்த ஆறு மக்கள் குடிக்கக்கூடிய விவசாயிகள் பயனடையக்கூடிய ஆறாக இல்லாம சென்னை கூவம் ஆறு எந்த அளவுக்கு மோசமா இருக்கோ அந்த அளவிற்கு தாமிரபரணி ஆறு நாசமாகி இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மிகப்பெரிய கோடீஸ்வரர். கடந்த காலத்தில் அரசு நிலத்தை ஆட்டையை போட்ட வழக்குல எல்லாம் சிக்கியவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு தண்ணீரையும் பாதுகாக்காமல், மக்களின் விவசாயிகளின் வளத்தையும் பாதுகாக்காமல் விமானத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்டவருக்கு ஏழை மக்களின் கஷ்டம் தெரியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் திமுகவும் அவருக்கு சீட்டு கொடுக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி ஏழை மக்களோடும் நடுத்தர மக்களோடும் பாதிக்கப்படக்கூடிய மக்களின் குரலாகவும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாவட்டத்துடைய தலைவர் சித்தரங்கன் அவர்கள் மிக கடுமையாக மக்களை திரட்டி திமுக ஆட்சிக்கு எதிராக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். இந்த போராட்டத்தை நசுக்குவதற்கு பல்வேறு கைது விஷயங்களை திமுக அரசு காவல்துறை மூலியமாக எடுக்கிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும், இப்படி ஒரு நிகழ்வை பார்ப்பதற்காக, இன்னும் சொல்ல போனால் சமீபத்தில் சென்னையில ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு முன்னால் கிட்னி தானம் செய்வதற்கு என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று கேட்கறதுக்கு நான் அரசு மருத்துவரை பார்க்கறதுக்கு இப்படித்தான் வந்தேன் அரசு மருத்துவமனைக்கு. உடனடியாக காவல்துறை என்னை கைது செய்தார்கள்.
கடலூர் சிறையில் அடைச்சாங்க. என்னன்னு கேள்வி கேட்கும் போது சொன்னது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தேன்னு ஒரு பொய் சொன்னாங்க. வழக்கம் போல பொய் வழக்கு. ஆனா நான் காரை விட்டு இறங்கல, ஆனா மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தென்ற பொய் வழக்கு போட்டாங்க. இன்றைக்கு ஸ்ரீவைகுண்டத்திலும் இன்னும் மருத்துவமனைக்கு உள்ளே போகல. ஊடகவியலாளர்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த திமுக ஆட்சியில இந்த மருத்துவமனை எந்த அளவிற்கு மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு, மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்கன்னு பேசிக் கொண்டிருக்கிறேன். இது வைரல் ஆன உடனே வழக்கம் போல காவல்துறையை அல்லது அரசு மருத்துவர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தேன் என்று பொய் வழக்கு போட்டால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பாரதிய ஜனதா கட்சியில ஒரு இஸ்லாமியர் தேசியவாதியாக பயங்கரவாதிகளை எதிர்த்து தேசிய நீரோட்டத்தில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உரிமை குரலாக நான் போராடி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய குரல் வலையை நசுக்க திமுக ஆட்சியில் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய காவல்துறை மிக கடுமையாக முயற்சி செய்கிறது. நேற்றைய தினம் முத்துப்பேட்டையில காவல்துறை டிஎஸ்பி வழியிலே மறிச்சு என்னை கையெழுத்து போட சொன்னார். நான் காவல் நிலையத்தில் கையெழுத்து போடுவேன், அதான் நீதிமன்றத்தினுடைய ஆர்டர்னு சொன்னேன். அப்படி கையெழுத்து போட்டு வந்த பிறகு இந்த நார்மலான ஒரு பேச்ச சமூக ஊடக பிரிவினுடைய முத்துப்பேட்டை ஒன்றிய தலைவர் பதிவிட்டு அதை பதிவு செய்திருக்கிறார் தன்னுடைய முகநூல்ல. அதற்கு இன்றைக்கு விடிய காலையில் 4 மணிக்கு கைது செய்திருக்கிறார்கள் என்றால் இப்ப எவ்வளவு பெரிய அடக்குமுறை இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் தேர்தலுக்குள்ள இது போன்ற எங்களுடைய உரிமைகளை எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கே இங்கு தடை இருக்கும் என்றால், அச்சுறுத்துவார்கள் என்றால், இந்த அச்சுறுத்தலை தடைகளை தகர்த்தெறிந்து விட்டு பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நிற்கும். திமுகவை வீழ்த்தும் வரை 2026 ஆட்சி மாற்றம் வரை நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம். திமுக என்கிற இந்த தீய திராவிட மாடலை தமிழக மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று ஊடகத்தின் மூலமாக நான் கோரிக்கை வைக்கின்றேன். நன்றி. தேர்தல் கூட்டணியை பற்றி ஜனவரி மாதத்திற்கு பிறகு எங்களுடைய தேசிய தலைமை பேசி முடிவெடுக்கும் என்று மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஊடகத்திற்கு பலமுறை சொல்லியிருக்கிறார். அதனால் இன்றைக்கு விஜய் அவர்களோடு கூட்டணி சேருவோமா அல்லது இன்னும் ஏராளமான கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையுமா என்ற யூகத்திற்கு நாங்கள் பதில் சொல்ல விரும்பவில்லை. நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கு ஜனவரி இறுதியில் பதில் கிடைக்கும். பலமான கூட்டணி, திமுகவை வீழ்த்துகிற கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும். திமுக என்கிற இந்த அழிவு பாதையில் செல்கிற நாசகர சக்தியை மக்கள் விரட்டி அடிக்க தயாராக இருக்கிறார்கள். அதனால் ஓரணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்றுபட்டு வீழ்த்தும். சிறுபான்மை மக்களுடைய ஆதரவாளராக ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னை முன்னிறுத்துகிறார். ஆனா சிறுபான்மை மக்களுக்கு இந்த 4 ஆண்டுகள்ல எவ்வளவு நிதி ஒதுக்கிறார் என்று அவர்கிட்ட கேள்வி கேட்டு பாருங்க. மோடி வந்துருவார், ஓட்டு போடாதீங்கன்னு பயமுறுத்துவார். ஆனா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் பணம் ஒதுக்கி கொண்டிருக்கிறார். குறிப்பா இந்த பட்ஜெட்ல 3813 கோடி ரூபாய்களை இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் முன்னேறுவதற்காக ஒதுக்கி இருக்கிறார். இஸ்லாமிய மக்கள் கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்க. 10% இடஒதுக்கீடு தரணும்னு பாசாங்கு காட்டின காங்கிரஸ் கடைசி வரை 50 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் இடஒதுக்கீடு தரல. ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் IAS IPS கல்வியில சிறுபான்மை சமூகத்துல குறிப்பா இஸ்லாமிய மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியில 3.8% தான் அவர்களுடைய பாஸ் ரேட். இன்றைக்கு அந்த மக்களுக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு இலவசமாக கட்டண தொகையை கொடுத்ததன் விளைவு இன்றைக்கு IAS IPS பரீட்சைகள்ல இஸ்லாமிய மக்கள் 5.2% பாஸ் ரேட் வந்திருக்கிறாங்கன்னா இதுதான் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய வளர்ச்சி அரசியல். நாங்க மத ரீதியாக கிறிஸ்துவர்கள் பக்கம் போனா நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், என் பொண்டாட்டி கிறிஸ்தவன் சொல்ற ஐயா உதயநிதி ஸ்டாலின் வழி அல்ல எங்களது. இஸ்லாமியர்களிடத்தில் போனால் நோன்பு கஞ்சியை தொப்பி போட்டு குடித்து இஸ்லாமியர்கள் கொண்டு வேடமாடுகிற ஐயா ஸ்டாலினுடைய வழி அல்ல எங்களுடையது. இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு போய் அந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்து இது அசிங்கமாக இருக்கிறது, அருவருக்கத்தக்க விதமாக இருக்கிறது என்று இந்து பெயரிலே இந்துக்களை இழிவுபடுத்துகிற திருமாவளின் வழி அல்ல எங்களது. பாஜகவுடைய வழி என்பது சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சியை கொண்டு செல்லக்கூடிய வளர்ச்சி அரசியலை நாங்கள் செய்கிறோம். மதவாதத்தை பாசிசத்தை விதைக்கிற திமுகவை விசிகாவை விரட்டி அடிப்பதற்கு தமிழக மக்களோடு சேர்ந்து நாங்களும் களத்தில் இருக்கிறோம். நிச்சயமாக சிறுபான்மை மக்கள் சிந்திப்பார்கள். மோடி வந்துட்டா அவ்வளவுதான் சொல்ற திமுகவுக்கு சொல்லுவது 11 ஆண்டு கால மோடி ஆட்சியில பாரதம் முழுக்க எங்கும் கலவரம் நடக்கல, தமிழகத்தில் மட்டும்தான் திமுக ஆட்சியில SDBI போன்ற பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிற சக்தியிலும் அதே போன்று மனிதநேய மக்கள் கட்சி போன்ற ஜவாஹர்லால் தலைமையில் இருக்கிற பிரிவினைவாதத்தை பேசுகிற சக்திகளும் இங்கே மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் கூட காவல் நிலையத்தில் நான் கையெழுத்திட்டு வரும் பொழுது
அந்த பயங்கரவாத சக்திகளாக இருக்கக்கூடிய எஸ்டிபிஐயினுடைய ரவுடிகள், மதவாத கும்பல்கள் தாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அவர்களை காவல்துறை கைது செய்யாமல் வேடிக்கை பார்க்கிறது என்றால் வாக்கு வங்கிக்காக பயங்கரவாத சக்திகளை திமுக ஆட்சி ஊக்குவிக்கிறதா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம். சிறுபான்மை மக்கள் வளர்ச்சி பாதையில் செல்ல வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் அவர்கள் வாக்களிக்க வேண்டும். மதவாதத்தின் பெயரால் செல்ல வேண்டும் என்றால் அவர்கள் யாருக்கு வாக்களித்தாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நன்றி.